ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஓவர் திங்கிங் பற்றி தாங்க பேச போகிறேன். நம்ம எல்லாத்துக்குமே லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப அதுக்குள்ளே டீப்பாக போயிட்டு ஓவராக வந்து திங்க் பண்ணுறதுங்க. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்க லைஃப்பில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் திங்கிங்னா என்ன, அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங்னா என்ன, இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. அந்த இன்டர்வியூக்கு சூப்பராக பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகலனாலும் ஓகே, அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில்லாக விட்டுறீங்க. இது வந்து நார்மல் திங்கிங். இதுவே ஓவர் திங்கிங் அப்படின்னா, நாளைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போக போகிறோம், அதில் நம்ம இன்கேஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அதுலேயும் செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, என்னோட ஏஜ் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு, என் லைஃபே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு, ஒருவேளை நான் இந்த கோர்ஸ் எடுக்காமல் வேற ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்குமோ, நான் இந்நேரம் வேலைக்கு வந்து போயிட்டு இருந்திருப்பணும், ஒருவேளை எனக்கு வந்து திறமையே இல்லையோ, நான் கடைசி வரைக்கும் இப்படியே லைஃப் போயிருமோ, நான் வந்து செலக்டே ஆக மாட்டோம் இன்டர்வியூஸில். இது மாதிரி ரொம்ப ஓவராக வந்து திங்க் பண்ணுறதுங்க. நம்ம வந்து ஃபியூச்சரை நினச்சி, அதாவது எக்ஸ்ட்ரானரி லெவலுக்கும் எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டு திங்க் பண்ணுறது, இப்படி வந்து நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, இதை தான் நம்ம வந்து ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபியூச்சரை நினச்சி தான் வந்து ஃபீல் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததையும் நினச்சி ஓவராக வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். அதாவது இந்த பாஸ்ட்ல இப்படி நடந்துருச்சு, இப்படி நான் வந்து பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இப்போ என்னோட ப்ரெசென்ட் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன், என்னோட ஃபியூச்சர் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும், இது மாதிரி வந்து நினச்சி ஓவர் திங்க் பண்ணுவோம். இப்போது இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரதுக்கு சில டிப்ஸ் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா செல்ஃப் ஃபோர்கிவ்னஸ். நம்மளே ஃபர்ஸ்ட் வந்து மன்னிக்கணுங்க. பாஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த ப்ரெசென்ட் லைஃப்பில் ஓகே, நம்ம வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிச்சுட்டு அதுலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகணும். ஓகேங்களா? செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணும்போது அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ பேரண்ட்ஸ் கிட்டேயோ டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறையுங்க. ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஆகும்போது பிடிச்ச ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு டிராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா, அப்போ வந்து ட்ரா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா, அப்போ அந்த நேரத்தில் குக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பிடிச்ச ஒர்க்கில் வந்துட்டு பிஸி ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். இதே மாதிரி ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள நீங்களே வந்து கம்யூனிகேட் பண்ணணும். உங்களுக்குள்ள நீங்களே கம்யூனிகேட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோனை உங்கள் கிட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெருசாக தெரியும். அதே மாதிரி அந்த ஸ்டோனை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிறுசாக தெரியும். இது மாதிரி தாங்க உங்கள் ப்ராப்ளமும். நீங்கள் அந்த ப்ராப்ளமை ரொம்ப கிட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தெரியும். அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறுசாக தான் தெரியும். அப்போது நம்ம ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற விதத்தில் தாங்க இருக்குது. லாஸ்ட்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்து தூங்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களால் எந்த ஒர்க்லையும் வந்து கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ பாஸ்ட்டை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஓவர் திங்க் பண்ணி. ஃப்யூச்சரை பற்றியும் நினச்சி ரொம்ப அதிகமாக வந்து ஓவர் திங்க் பண்ணி ஒரி பண்ணாதீங்க. ப்ரெசண்ட்டில் ஜாலியாக ஹாப்பியாக காமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.